லாஸ்ட் வீக் வந்து எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார் வந்து சூப்பராக கையிலேயே நம்மளுக்கு வந்து நேம் போர்டெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதாவது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வுட் பேனலில் வந்து அழகான வந்து ஒரு ஆர்ட் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பேர் சொல்கிறோமோ அந்த பேரில் வந்து நம்ம நேம் போர்டு வீட்டு வாசலில் மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நேம் போர்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. 300, 400, 250 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 400 ருபீஸு. ஆஷாஸ் குக்கீஸ் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அழகாக வந்து கையிலேயே வந்து அவர் கேலிகிராஃபின்னு நினைக்கிறேன், அதை எழுதி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வார்னிஷ் போட்டு நீங்கள் இது அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது அப்படின்னாரு. ஸோ நீங்கள் வீட்டு வாசலில் வந்து வெயில் பட்டாலோ மழை பெஞ்சாலும் ஒன்றுமே ஆகாது, ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அவுட்டோர்லேயும் மாட்டிக்கலாம் அப்படின்னாரு. பட் இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் மாட்ட போகிறோம். ஆஃப்டர் வார்னிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குல்ல, எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் மாட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாலுக்கு நடுவில் வந்து பேக்கிங் யூனிட்டில் மாட்டியிருக்கேன் ஆஷாஸ் குக்கீஸ் அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம போகிறோம் அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவுக்கு வாங்கிட்டு திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, சைனாலேருந்து வாங்கிட்டு வந்தது, அப்புறம் வந்து இப்போ ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் அம்மா கொடுத்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் விவானு மட்டும் கிளம்பிட்டோம். ரேவந்த் கிளாஸ் இருக்குது வரல. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஆப்வியஸ்லி மாமியார் இருக்கிறதுனால பார்த்துட்ருக்காங்க. போன உடனே பார்த்திங்கன்னா சுட சுட ஆவக்காய் சாதம் வந்து பெஸ்ட்னு கொடுத்தாங்க அம்மா. நான் ரொம்ப பெருசாக அம்மா கூட விளாக் எடுக்கலை, நிறைய அம்மா கூட பேசி பேசி அந்த டைம் அப்படியே போயிடுச்சு. ஸோ விளாக் எடுக்கணும்னு தோணவே இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்காக வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா காலையில் எப்படி இருக்குது எங்கள் வீடு, அதாவது எனக்கு முன்னாடியே வந்து வெந்திரிச்சு போயிட்டு ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் பரப்பிட்டதுக்கப்புறம் தான் என்னை வந்து எழுப்புவான். அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக வந்து அவங்க பாட்டி கூட காலைல போனவொடனே விளையாடுவார். 99 பிரச்சனை 100வது பிரச்சனை. இப்போ என் ஃப்ளாட்டில் வந்து தண்ணி வர மாட்டேங்குது. இப்போ வந்து புதுசாக இந்த இஷ்யூ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தண்ணி பிரச்சனையே இல்லை. பட் இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வாட்டரே இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருப்பி வீடு மாற்றணும் போல் இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்ருக்கோம். கண்டினியூஸாக இதே மாதிரி வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடு மாத்திர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதுவும் கிட்டத்தட்ட 30,000 நம்ம 32,000 கிட்ட நான் வந்து வாடகை கொடுத்துட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நம்ம காசு கொடுத்துக்கிறப்போ பேசிக் நீடான தண்ணியே இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக கூடிய சீக்கிரத்தில் இதே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வேறு வீடு வந்து மாற்ற தான் போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம், கடவுளுக்கு தான் இருக்குது. ஸோ டாய்ஸ் எல்லாத்தையும் வந்து எனக்கு ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் லேட்டஸ்ட்டாக. அதுக்கு ஒரு பேக் கொடுத்தாங்க. அந்த பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அங்கங்கே அது மாதிரி நிறைய பேக் கிடக்கும். ஏன்னா எந்த பேக் பார்த்தாலும் அந்த டாய்ஸ் போட்டு வச்சுப்பார் அவர். கொஞ்சம் காலையில் வந்து வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி பெருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போலாம் முதல் மாதிரி வந்து நான் நிறைய க்ளீனிங் வீடியோஸ் போடுறது கிடையாது இல்லையா. ஏன்னா ஃபஸ்ட் என்னால் முடிய மாட்டேங்குது. பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். உண்மையாக அதுதாங்க. அங்கே போய்ட்டு நம்ம ஒரு குக்கி ஏன்னா நிறைய பேட்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த எனர்ஜி அப்படி ட்ரெயின் ஆகிடுது. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கினா போதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கி பேக்கிங் லீவ் அப்படின்றதுனால ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து சின்ன சின்னதாக அப்படியே கொஞ்சம் ஜென்ரலாக ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது க்ளீனிங்கு. சும்மா வீடெல்லாம் பெருக்கி நம்ம வந்து பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஒரு வேலைகள் செய்யலாம் அப்படின்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி நான் வந்து அந்த க்ளவுஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி ஏப்ரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதெல்லாம் வந்து மிஷினில் போட்டாச்சு தனியாக. இப்போ விவானுக்கு வந்து நான் காலை பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டணும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடலான்னு பார்த்தா தண்ணி இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வைப்ஸ் இருக்குது, வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணியாச்சு. ப்ரஷ் பண்ணுறதுக்கு குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணியாச்சு. ஃபேஸு கை காலெலாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து வைப்ஸ் யூஸ் பண்ணி இது லவ்லாப்போட 99.9% வாட்டர் வைப்ஸு. ஸோ இதில் அவ்வளோ தண்ணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப சூத்திங்காகவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கூலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு டெர்மட்டாலஜி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, குழந்தைங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். திக்காக இருக்குது பாருங்கள், ஒரு அந்த டிஷ்யூமே அவ்வளோ திக்காக இருக்குது. வைப்ஸுமே அந்த ஒரு வைப் பிரிஞ்சாலே எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். கண்டிப்பாக ரெகுலர் யூஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பார்க்கு கூட்டு போகிறீங்களா, வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதில் இந்த மாதிரி வாட்டர் வைப்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அழகாக ஃபேஸு கை கால் கழுத்துலாம் தொடச்சிட்டேன் அப்படின்னா எப்போ தண்ணி வந்து கடகடன்னு பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் குளிப்பாட்டி வெட்டுற வேண்டியது தான். ஸோ தண்ணி கஷ்டம், பெரிய கஷ்டம். அண்ட் தண்ணியை வந்து சீக்கிரமாக வந்து சேமிச்சு நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா காசையும் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தண்ணியை வச்சு தான் வந்து அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு வந்து அவங்க பார்ப்பாங்களாம். தண்ணி சீக்கிரமாக செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க காசு வந்து ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் சேமிச்சுலாம் வைப்பாங்க அப்படிலாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து நான் லஞ்ச் முடிச்சிட்டேன் இன்றைக்கி. அதனால் பார்த்திங்கன்னா சூடாக சாதகிறப்ப நல்லா நெய் போட்டு அந்த பப்பு போட்டு பிசைஞ்சு ஊட்டின குழந்தைங்க அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. அண்ட்
ப்ரோட்டீன் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. நான் வந்து 3 வேளையும் கூட விவான் குட்டிக்கு சாதம் தாராளமாக குழந்தையில கொடுக்கலாம். ஒரு ஏஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அவன் வந்து ரொம்ப டயட் கான்ஷியஸ் ஆகிட்டானா நைட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. பட் என்னை பொறுத்தவரையிலுமே குழந்தைங்க 3 வேளையும் வந்து காலையில் டிஃபன் ஓகே கொடுக்குறோம் அப்படின்னா 2 வேளை வந்து ஒயிட் ரைஸ் கொடுக்குறது ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு, வளர பிள்ளைங்களுக்கு. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தேன்னா காலையிலேயே வந்து ரைஸ் தான் வந்து கொடுத்து நல்லா வந்து அந்த டொமேட்டோ பப்பு மாதிரி பண்ணியிருந்தேன், அதை நல்லா பிசைஞ்சு கொடுத்தேன்னா சாப்பிட்ருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வானம்லாம் இருட்டிக்கிட்டு ரொம்ப இன்றைக்கி அப்படியே மழை பெய்கிற மாதிரியே சீன்லாம் காமிச்சிது இந்த கிளைமேட். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஏமாத்திருச்சு. அப்புறம் மழை பெய்யவே இல்லை, அப்புறம் வெயில் தான் அடிச்சது. ஸோ நான் காய வச்சிருந்த அந்த க்ளவுசஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ மடித்து வச்சுக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த வேலை நான் பண்ணுவேன். அதாவது சாட்டர்டே நைட்டே நான் வந்து மிஷின் போட்டுட்டு காய போட்டுருவேன். சண்டே அழகாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மடிச்சிட்டு மண்டே அன்றைக்கி திருப்பி எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட என்ன சொல்ல தாட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த லவ் அந்த கேர் அப்படியே இருக்கா அப்படின்றது பெரிய டவுட்டாக இருக்குது. முதல்ல லவ் பண்ணுறப்ப மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொன்ன மனுஷங்களாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில வருஷங்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பேம்பர்லாம் குறைஞ்சிடுச்சோ, ஏன் அந்த லவ் சஸ்டெயின் ஆக மாட்டேங்குது? இப்போ கேட்டால் வந்து மெச்சூரிட்டி வந்துருச்சு, நம்ம வந்து குழந்தை வந்துட்டாங்க, அதனால் வந்து இதெல்லாம் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு சில ஆண்கள் கேட்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் லவ்வுக்கு வந்து ஏஜ் பாரே கிடையாது இல்லையா? ஒருத்தங்க மேலே ஒரு அழகான ஒரு அஃபெக்ஷன் இருக்குது, ஒருத்தங்க நம்ம பிடிச்சிருக்குன்னா அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகக்கூடிய விஷயம் தானே. வயசு ஆகிறதுனால அது கம்மி ஆகுமா, பிள்ளைங்க வரதுனால அது கம்மி ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னும் கூட ஸ்டார்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்பவும் தொடரக்கூடிய லவ் நான் பார்த்துருக்கேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேருக்கு இது கிடைக்குதா அப்படின்ட்டு தெரியல. நிறைய பெண்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா இல்லைக்கா முதல் மாதிரி கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க வென் டேஸ் கோஸ் ஆன் இல்லை, நிறைய விஷயங்கள் மாறுது. நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்கிறது கிடையாது. இப்போ அந்த மனநல கிடையாது. இப்போ அந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம சர்க்கிளை சுருக்கிக்கிறோம். என்ன பார்த்திங்கன்னா முதல்லலாம் நிறைய பேர் கூட பார்த்திங்கன்னா பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை இதுவே நல்லா இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ஐசோலேஷனை தனிமைப்படுத்துவது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நம்மளை மட்டும் பார்த்துக்கிறது, அதாவது நமக்குன்னு ஒரு ட்ரஸ்டடான பீப்புளை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாருக்கூடயுமே எல்லாமே சொல்லாமல் ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப பாதுகாப்பான விஷயமும் ரொம்ப கம்ஃபர்டபுளான விஷயமும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. மாமியார் சாப்பிடுவாங்க, குழந்தைல சாப்பிடுவாங்க. விமானுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மாமியாருக்கு மாதுளப்பழம், விமானுக்கு மாம்பழம், ரேவந்துக்கு மாம்பழம். எனக்கு வந்து இந்த ரங்குட்டான் தானே இது பேர், சரியாக நான் எல்லோரும் எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு 5 பழம் வாங்கிட்டு வந்தேன். நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது கம்மி பண்ணணும்னு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட் கிரேவிங் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இதெல்லாத்தையும் கம்மி பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து எனக்கும் என் மாமியாருக்கும் சேர்த்து நாகப்பழம் வாங்கிட்டு வந்தேன். நவாப்பழம் சொல்லுவாங்க, நாகப்பழம் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பழம் வந்து சாப்பிட்றது தனி ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? அதே மாதிரி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து விவானுக்கு வந்து காலையில் ஒரு 2 பழம் கொடுப்பேன். ஸோ மாற்றி மாற்றி கொடுப்பேன் வச்சுக்கோங்களேன். இந்த நாகப்பழம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே நல்லா பெருசாக நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து அவ்வளோ உள்ள ஃப்ளஷ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே எனக்கு ஒரு 3 பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன தெரியுங்களா, இந்த நாகப்பழம் சாப்பிட்றப்போ வாயெல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே ஈர்க்கும், அப்படியே ஒரு மாதிரி அது என்ன ஃபீல்னு சொல்ல தெரில. நம்ம வந்து அது அப்படியே இந்த கண்ணெல்லாம் ஒட்டி போய் சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த பழம் பிடிக்குமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சுகருக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இந்த நாகப்பழ விதைகளும் கூட பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு நல்லா அதை வந்து பவுடராக்கி அது சாப்பிட்டு வந்தால் சுகர் நல்லா கம்மியாகும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றியும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஆசைக்கு 2 பழம் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் பேக்கிங் போகிறேன் அப்படின்னா நைட் வந்துட்டு தான் நான் இப்போ விலாக் எடுக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் நைட் விலாக்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் எதுவாக இருந்தால் என்ன, உங்களோட நான் பேசுறதுக்கு ஒரு விலாக் வந்து ஒரு கனெக்ஷனாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லையா? பகலாக இருந்தால் என்ன, இரவாக இருந்தால் என்ன, ஸோ உங்களோட பேசுறதுக்கு கிடைக்கிற சான்ஸ் ஒரு விலாக் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, நல்லபடியாக அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் கிடைச்சாலும் இந்த விலாக் அப்படின்றது வந்து போடாதப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ண மாதிரியே இருந்தது, யார் கூடயே பேசாமல் இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓகே நம்ம விலாகில் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறது கிடையாது, நம்ம மக்கள் கூட கனெக்ட் ஆகிறது கிடையாது, அதனால தான் அந்த ஃபீல் வருதுன்னு நினச்சேன். திருப்பி நான் வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலும்
இருந்தாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம vlog கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா என்னால் சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. சரி நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கேன். சரி என்னோடய ப்ரெக்னென்சிலேன்னு சொல்கிற நிறைய விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கஷ்டம் நஷ்டம் நிறையவே நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. என் விவானை வந்து நீங்கள் என்னோட அந்த கர்ப்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ அது ஈஸியாக வந்து அது நம்ம டக்குன்னு மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ எவ்வளோ வியூஸ் போனாலும் பரவாயில்ல, பட் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய vlogs கொடுத்துட்டே இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை பார்க்குறவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த ஒரு சமீபமான காலகட்டத்தில். ஒரு 10 நாளுக்கு நம்ம ஒன்ஸ் வந்து வீடியோ போடுறோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா அடடா ஆமாம் நம்ம vlogல நம்ம வந்து முதல் மாதிரி இப்போ பேசுறதில்ல. என்ன தான் வந்து பிஸியாக இருந்தாலும் நம்ம சிஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் நம்ம மனசை விட்டு பேசினா தான் நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து திருப்பி நம்ம வந்து பழையபடியே பேசிக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் வந்து மனசை விட்டு பேசுகிற பொண்ணுமே சில மனசு ரொம்ப லேஸ் ஆகுதுங்க. ஸோ சில விஷயங்கள் நம்ம வந்து எல்லா கூட ஷேர் பண்ண முடியாது, சில விஷயம் அம்மா கூட ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சில விஷயம் இப்போலாம் ஷேர் பண்ண முடியவே மாட்டேங்குது. பயங்கர ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காங்க. அப்படின்றப்போ யார்கிட்டடா என்னடா பேசுறது அப்படின்ற மாதிரி நிறைய பெண்களுக்கு ஒரு தாட் இருக்கும். சரி ஓகே போய் கோயிலில் உட்காந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சிடலாம் அப்படின்னா அதை வந்து 100% கரெக்டான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா மனுஷங்களை நம்புறதை விட கடவுளை நம்புங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருந்தாலும் சரி போய் கடவுளை நம்புங்க. இல்லையா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் கிட்ட அந்த ப்ராப்ளத்தை விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு உண்மையில ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். செம்ம ஹாப்பியாக வந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து இந்த குட்டி மேக்னெட்டுக்காக தான். நான் ஒரு மேக்னெட் பைத்து உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்ட் டைமில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கிளிப்ஸ், இது வந்து நம்மளோட அந்த பேக்கெட்டில் நமக்கு சீல் பண்ணுவோம் அந்த மாதிரி கிளிப்ஸ். இது வந்து மேக்னெட் மாதிரி ஒரு அழகாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஒரு உருவில் கொடுத்துருந்தாங்க. செம்ம அட்ராக்டிவாக இருந்தது. அட் சேம் டைம் நமக்கு நல்லா எந்த ப்ரொடக்டிவாகவும் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து இந்த மாதிரி மேக்னெட் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு அந்த திக்கான பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அந்த ஹோல்டர் உங்களுக்கு. அண்ட் 12 கிளிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட விலையும் ரொம்ப நார்மல் தான். நாங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதோட அந்த வீடியோவுக்கு வந்து நான் அந்த லிங்க் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன், ஆட்டோமேட்டிக்காக டிஎம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நான் அதில் வந்து போட்டுகிட்டே இருக்கேன். நல்லா நமக்கு வந்து ரீச் இருக்குது அதில். ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸை போட்டுட்டு அழகாக சேல் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி 12 நம்பர்ஸ் வரும். அண்ட் ரேட் வந்து 160 அதுக்குள்ளே தாங்க இருந்து. ரொம்ப எனக்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்கலை, அது ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து லிங்க்கை செக் பண்ணால் தெரிஞ்சிடும். வாழ்க்கையில் எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சோர்வாகாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த நாள் மாதிரி அடுத்த நாள் இருக்காது. லைஃப் இஸ் லைக் எ சைக்கிள் வீல். ஸோ இன்றைக்கி வந்து கீழே இருக்கணும், நாளைக்கு கண்டிப்பாக மேலே போய் தான் ஆகும். அதுக்கு நம்ம அந்த சைக்கிளை தெம்பாக ஓட்டணும். அதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும். அதுக்காக ரொம்ப ஹாப்பியாகவும் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும். பை.